இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க சுதாகர் சார். ஹலோ மேம். தியாவோட அம்மா வரலீங்களா? இல்லைங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அதான் நான் மட்டும் வந்தேன். ஒரு நிமிஷம். ஆதி, பேரண்ட்ஸ் மீட்டிங்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாரதியை டிராப் பண்ண வந்தியா? சுதாகர் சார், இவங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா? ஃபேமிலி ஃப்ரெண்டா? எங்க ஃபேமிலி மேடம். இவர்தான் என் தங்கச்சி மித்ரா கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. இன்னும் 2 monthsல மேரேஜ் மேடம். என்ன பாரதி, சார் சொல்றதெல்லாம் உண்மையா? என்னாச்சு மேடம்? ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? பாரதி என் ஃபேமிலி ஃப்ரெண்டு, நீங்க அவங்க கிட்ட இப்படி பேசுறது சரியில்லை. சுதாகர் சார், அவங்க 2 பேரும் பண்ண காரியத்தை கேட்டா நீங்களும் கோவப்பட தான் செய்வீங்க. இதோ இந்த குழந்தைங்களுக்கு இவர்தான் அப்பான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. நீங்க என்னடானா 2 மாசம் கழிச்சுதான் இவருக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம்னு சொல்றீங்க. இதுல எது சார் உண்மை? என்ன மேடம் சொல்றீங்க? ஆதி, என்ன இதெல்லாம்? சாரி சுதாகர், ஆதித்யா ஒரு நாள் ஸ்கூலுக்கு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர முடியாமல் அழுதுட்டு இருந்தான். அதான் நான் தான் அப்பான்னு போய் சொல்லி. ஹலோ மிஸ்டர், இது என்ன ஸ்கூல்னு நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? ஏன் பாரதி, இவங்க தான் குழந்தைங்க. அப்பான்னு இவரை சொல்றாங்கன்னா நீங்களும் யாரோ ஒருத்தர ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பொண்ணாவது அப்படி சொல்லுவாங்களா? உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க முதல்ல டிசி வாங்கிட்டு கிளம்புங்க. மேடம் ப்ளீஸ், ஆதியும் சரி பாரதியும் சரி வேணும்னே தப்பு பண்ற ஆளுங்க இல்ல. குழந்தைங்களுக்காக அப்படி போய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தடவை மட்டும் அப்பாலஜைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சார், எதில் போய் சொல்றதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவர்தான் என் புருஷன்னு சொல்றது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இல்ல. மேடம், அவங்க தான் சாரி கேட்டாங்கல்ல, இதை பெருசுப்படுத்தாதீங்க. உங்களுக்காக இதை சும்மா விடுறேன் சார். கெட் லாஸ்ட்.